அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் அட்சய திருதியை 2025 எப்போது, எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பல மடங்காக பெருகும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அட்சய திருதியை இந்துக்களுக்கு மிக முக்கியமான நாள். சித்திரை மாத வளர்பிறை திருதியை இந்த தினத்தை அட்சய திருதியை என கொண்டாடுகிறோம். அன்று செய்யப்படும் தானங்கள் நிலையான பலன்களை தரும் அல்லது என்பது நம்பிக்கை. தங்கம் ஆகவும் இது சிறந்த நாள். அன்று குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கி லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல செல்வ வளம் பெருகும். மக்களுக்கு அட்சய திருதியை மிக முக்கியமான நாள். வைசாக மாதம் எனப்படும் சித்திரை மாதத்தில் அது தொடங்கும் வளர்பிறை திருதி தினத்தை அட்சய திருதியை என கொண்டாடுகிறோம். அட்சய என்ற சொல்லுக்கு அள்ள அள்ள குறையாமல் பெருகுவது என பொருள். இந்த நாளில் வாங்கும் மங்கள பொருட்கள், செய்யப்படும் தானங்கள் பல மடங்காக பெறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 30, 2025 புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அட்சய திருதி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது ஆகும். ஏப்ரல் 29 இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30 மாலை 6:41 வரை இந்த திருதியை திதி உள்ளது. அன்று காலை 5:41 முதல் 11:55 வரை பூஜை செய்ய நல்ல நேரம். தங்கம் வாங்க ஏப்ரல் 29 மாலை ஏப்ரல் 30 மதியம் வரை 2:12 வரை நல்ல நேரம் இருக்கிறது. இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்னவென்றாலும் நல்ல பலனை தரும். தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே இந்த நாளில் செய்யும் ஜெபம், யாகம், பித்ரு, தர்ப்பணம், தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றாலும் நல்ல பலனை தரும். இந்த செயல்களில் பலன் எப்போதும் நம்முடன் இருக்கும். அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என நம்புகிறார்கள். ஏப்ரல் 30 காலை 5:41 துவங்கி மதியம் 2:12 வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு செய்யலாம். லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வருடம் அட்சய திருதி என்று சோபன் யோகம் உள்ளது. இது வைசாக சுக்லபட்ச திருதியை திதியில் பகல் 12:02 வரை இது இருக்கிறது. கூடவே சதுர்வார்த்த சித்த யோகமும் உள்ளது. இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும், லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அட்சய திருதி அன்று என்ன செய்யலாம் என்றால், லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள், ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள், புதிய தொழில் தொடங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும். அட்சய திருதி ஒரு நல்ல நாள். இந்த நாளில் செய்யும் செயல்கள் நற்பலன்கள் நல்ல பலனை தரும். எல்லோரும் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். குறிப்பாக இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவி வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. சமண மத இந்த நாள் அவர்கள் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறார்கள். அட்சய திருதியின் போது நடைபெறும் சடங்குகள் என்னவென்றால், விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வாங்கி கொண்டு தொண்டு செய்கிறார்கள். விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவழைக்கும் அறுவடை காலத்தின் முதல் உழவு நாளாக தொடங்குகிறது. மேலும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் நாளாகவே பார்க்கப்படுகிறது. விநாயகப் பெருமானையும் லட்சுமி தேவியும் வழிபடுகின்றனர். இது ஹத்கதா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகள் வழங்குகின்றனர். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாளில் இதை வாங்குவது புனிதமாகவே கருதப்படுகிறது. இந்த நாள் புதிய தொழில்கள், முயற்சிகள், கட்டுமான பணிகள் இந்த நாளில் தொடங்கலாம். மற்ற சடங்குகள் கங்கை புனிதமாக நீராடுவதால் புனித நெருப்பில் பாலியை சமர்ப்பித்தாலும் இந்த நாள் நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவற்றை அடங்கும். சைனர்கள் தங்க ஒரு வருட பசத்தை இந்த நாள் முடித்து கரும்புச்சாறு அருந்தி வழிபாட்டை முடிக்கின்றனர்.
ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உட்படுத்தக்கூடிய முக்கியமான நாளாகவே கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுள் அபிஷேகம் செய்கிறார்கள். அப்படி செய்வதால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.